ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் கேண்டி. அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணணுன்னா இதோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் 200 கிராம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 50 ml தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா லைட்டாக கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் வந்து நல்லா அந்த வெல்லத்துக்கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் இது வேக வச்சிடணும். மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து இதை அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், கிளறி விட்டுகிட்டே இருந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு டேஸ்டியான சுவையான நெல்லிக்காய் கேண்டி ரெடி. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.